Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா cost sheet tender and quotations chapterல sum number 51 தான் பார்க்க போறோம். Okay, so subdivision E, cost sheet and estimated cost for the next period. Okay, so இந்த sum number 51 வந்துட்டு ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் உங்கள் புக்லேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம். மேக்ஸிமம் இந்த மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் ஹைலைட் பண்ணி வர ஃபஸ்ட்டு சம் தான் செமஸ்டர்ஸ், சிஏஏ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய வாட்டி கேட்குற ஒரு ரிப்பீட்டடான சம். ஓகேவா? ஸோ டைரெக்டாக கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர்ஸ் போயிடலாம். ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட் ஃபார் தி இயர் 1986 ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஷோயிங் தி டோட்டல் காஸ்ட் அண்ட் காஸ்ட் பெர் யூனிட். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் வந்துட்டு 2000. ஓகே, ஸோ இது ஓல்டு எடிஷன் புக்குங்கிறனால 1986 அந்த மாதிரி இருக்குது. நியூ எடிஷன் புக்கில் 2000 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு புக்லேயும் இந்த வேல்யூஸ் ருப்பீஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும், வெறும் இயர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட் ஷோயிங் டோட்டல் காஸ்ட் அண்ட் காஸ்ட் பெர் யூனிட். ஓகே, ஸோ நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ப்ளஸ் ருபீஸ் காலம் பக்கத்துலேயே ஒரு பெர் யூனிட் காலமும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா டோட்டல் யூனிட்ஸ் 2000 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், பர்ச்சேசஸ், direct wages, indirect wages, closing stock of raw materials, work in progress. Okay, closing and opening work in progress, factory overheads, office overheads, selling overheads, அப்புறம் opening stock of finished goods, closing stock of finished goods. ஓகே, ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு 10% ஆன் சேல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ காஸ்ட்டில் கொடுக்காம சேல்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரிங் தி இயர் 1987 it is decided to increase the production to 2400 units. It is an anticipated that materials prices will increase by 10%, wages will reduce by 20%, other expenses will remain constant per unit, expected profit 20% on sales, ascertain selling price to be fixed per unit. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இதில் வந்து 2 காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஷீட் வந்துட்டு 2000 யூனிட்ஸ்க்கு ஒரு காஸ்ட் ஷீட், இன்னொரு காஸ்ட் ஷீட் வந்துட்டு 2400க்கு ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த காஸ்ட் ஷீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வேஜஸ் வந்துட்டு 20% ரெடியூஸ் ஆகிருக்கு, அதர் எக்ஸ்பென்சஸ் அதாவது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி, அதாவது 2000 யூனிட்ஸ்லேயும் 2400 யூனிட்ஸ்லேயும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ப்ராஃபிட் வந்துட்டு 20% ஆன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட் ஃபார் நெக்ஸ்ட் பீரியட்னா நம்ம நார்மலாக போடுற சம்மில் ஒரு காஸ்ட் ஷீட் தான் போட போகிறோம். இதில் வந்து நம்ம 2 இயர்ஸ் அதாவது 2000 யூனிட்ஸ் ஒரு காஸ்ட் ஷீட், 2400க்கு ஒரு காஸ்ட் ஷீட் போட போகிறோம். இது ரொம்ப ஈஸி சம் தான். உங்களுக்கு கொஸ்டின் பார்த்து தான் நீங்கள் வந்து பெருசாக இருக்குது அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட் சம்னு யோசிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் 2000 யூனிட்ஸ்க்குள்ள காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதாமல் ஃபுல் ஃபார்மாக ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஃபுல்லாக எழுதினா வீடியோ பெருசாக போகணும் தான் ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன். ஓகே, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒரு சம்மில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ண ஒரு ஸ்டெப் வந்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ டேரெக்டாக இப்படி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா வேல்யூஸில் எந்த மிஸ்டேக்ஸும் வராது. ஓகே, ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 10,000. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸில் நம்ம பர்ச்சேசஸ் வேல்யூ ஆட் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000. ஓகே, ஸோ இப்போ இந்த 1,80,000ல் ஆட் பண்ணோம்னா we will get 1,90,000. ஸோ இதில் நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் மைனஸ் பண்ணுவோம். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வேல்யூ வந்துட்டு 12,000. ஓகே, ஸோ இந்த 1,90,000ல் 12,000 மைனஸ் பண்ண போகிறோம். 90,000 minus 12,000 we will get 1,78,000. ஓகே, ஸோ இந்த 1,78,000 தான் நம்மளுக்கு டோட்டல் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ஓகே, ஸோ நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம வந்து டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் டைரக்ட் வேஜஸோட அமௌண்ட் வந்துட்டு 56,000. ஸோ இந்த 1,78,000ஓட 56,000 ஆட் பண்ணால் we will get
34,000. ஸோ இந்த 2,34,000 தான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட் வேல்யூ. ஓகே, ஸோ ப்ரைம் காஸ்ட் வேல்யூ. ஸோ ப்ரைம் காஸ்ட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் நம்ம என்ன எழுதுவோம்? இன்டைரக்ட் வேஜஸ். இன்டைரக்ட் வேஜஸோட அமௌண்ட் என்னது? இன்டைரக்ட் வேஜஸோட அமௌண்ட் வந்துட்டு 48,000. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வேல்யூ வந்துட்டு 26,000. ஓகே, ஸோ அதர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸோட வேல்யூ வந்துட்டு 26,000. ஓகே, ஸோ இந்த 2,34,000 நம்ம வந்து 48,000 ப்ளஸ் 26,000 ஆட் பண்ணால் we will get 3,08,000. இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்டோட வேல்யூ. ஓகே, ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட்க்கு அப்புறமா நம்ம டேரெக்டாக ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் போயிடலாம். பட் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஆட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகே, ஸோ ஓப்பனிங்கோடது பார்த்தீங்கன்னா 5,000. இதில் நம்ம வந்து க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,000. ஓகே, ஸோ 3,08,000ல் 5,000 நம்ம ஆட் பண்ணிவிட்டு 6,000 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 3,07,000 தான். ஓகே, ஸோ 3,07,000. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒர்க்ஸ் காஸ்ட்க்கு அப்புறம் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எழுதியாச்சு. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸும் நமக்கு எழுதியாச்சு. ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸோட வேல்யூ வந்துட்டு 45,000. ஸோ ஆட் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ். ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ வந்துட்டு 45,000. ஓகே, ஸோ இப்போ இந்த 3,07,000ல் நம்ம வந்து இந்த 45,000 ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 3,07,000 45,000 ஆட் பண்ணோம்னா we will get 3,52,000. ஓகே, ஸோ 3,52,000 தான் நம்மளோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்னால் ஒர்க்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் காஸ்ட்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதே செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், லாஸ்ட்டில் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் சேல்ஸ். இந்த காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் சம் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் கன்சியூமில் ப்ரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் ஒர்க்ஸ் காஸ்ட், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸில் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட், அப்புறம் சேல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மேட். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்? ஆட் செல்லிங் ஓவர்ஹெட்ஸா? ஸோ செல்லிங் ஓவர்ஹெட்ஸில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போட்டாச்சு. நம்மளுக்கு செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் நம்ம எப்படி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒர்க்ஸ் காஸ்ட்க்கு அப்புறமா க்ளோசிங் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமா நம்ம இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இதில் நம்ம ஓப்பனிங் ஆட் பண்ணுவோம், க்ளோசிங்கை மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு 20,000 வேல்யூஸ் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸில் வெறும் யூனிட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸோட டோட்டல் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தனியாக நோட் கீழே ஒர்க்கிங் நோட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 3,52,000. இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட டோட்டல் வேல்யூ 3,52,000. ஸோ இதில் பெர் யூனிட் இந்த காஸ்ட் ஷீட்டே எவ்வளோ யூனிட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? 2,000 யூனிட் தான் பெர் யூனிட். ஸோ 3,52,000 டிவைடட் பை 2,000. ஓகே, ஸோ 3,52,000 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு 176. ஓகே, ஸோ பெர் யூனிட். ஓகே, ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட பெர் யூனிட் பார்த்தீங்கன்னா 176 பெர் யூனிட். ஏன் எப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட
டோட்டல் அமௌண்ட் என்னது 3,52,000. நம்ம இந்த காஸ்ட் ஷீட்டே எவ்வளோ யூனிட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், 2,000 யூனிட்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ 2,000ஓட டிவைட் பண்ணிங்கன்னா 176 per யூனிட் வந்துருச்சா. ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ என்னது 120. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 120. ஸோ இந்த 176 into 120. Okay, 176 into 120 we will get 21,120. இதுதான் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ. ஓகேவா. ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ வந்துட்டு 20,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இதோட வேல்யூ பார்த்தோம் என்னது 21,120. 21,120 நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 3,52,000 add 20,000. இதில் வந்து minus 21,120. we will get 3,50,880. ஓகே, ஸோ 3,50,880 இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆட் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ். இப்போ நம்மளுக்கு சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் காலம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுக்காதப்போ நீங்கள் ஒர்க்ஸ் காஸ்ட்டுக்கு அப்புறம் டைரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ்க்கு போயிடலாம். அதே மாதிரி இப்போ இது கொடுக்கலன்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் டேரெக்டாகவே நீங்கள் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ்க்கு போயிடலாம். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸும் கொடுத்துருக்காங்க, ஃபினிஷ்டு குட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ்க்கே நம்ம போக முடியும். செல்லிங் ஓவர் ஹெட்ஸ்க்கு கொஸ்டின்லேயே நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸோட வேல்யூ 16,000. ஓகே, ஸோ 16,000 நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ 3,50,880 16,000 ஆட் பண்ணோம்னா we will get 3,66,880. 3,66,880 இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். ப்ராஃபிட் ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10% ஆன் சேல்ஸ். இப்போ 10% ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் டேரெக்டாக இந்த 3,66,880 10% கால்குலேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எழுதிடலாம். பட் இவங்க 10% ஆன் சேல்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்கனால நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா, ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 3,66,880 10% 10 எழுதிட்டு 100 - 10 we will get 90. ஓகேவா. இப்போ இங்கே 20% கொடுத்தீங்கன்னா மேலே 20 எழுதிட்டு 100 - 20 80. ஸோ கீழே நீங்கள் 18 மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 10% ஆன் சேல்ஸுங்கிறனால மேலே 10 எழுதிட்டு இங்கே 90 ஏன் எழுதுறோம்னா 100 - 10 we will get 90. ஓகேவா. ஸோ 3,66,880 into 10 divided by 90 we will get 40,764.444 இருக்கா. ஸோ நம்ம வெறும் 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். 40,764. இப்போது இந்த 3,666 880 ப்ளஸ் 40,764 ஆட் பண்ணோம்னா we will get 44,07,644. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸ் வேல்யூ. ஓகே, ஒரு நார்மல் ஈஸி சம் தான். இப்போ நம்ம என்ன எழுதிருக்கோம், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 10,000 இதோட பர்ச்சேஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் கிடச்சிரும். ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலாக போடுற ஈஸி சம் தான். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்டைரக்ட் வேஜஸும் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேல்யூவும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்ஸ் காஸ்ட் கிடச்சிருமா. இதுவும் நம்ம நார்மலாக போடுறது தான். இப்போ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை மைனஸ் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்மளுக்கு ஒரு 3,07,000 வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறமா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு கொஸ்டின்லேயே 45,000 கொடுத்துட்டாங்க. ஸோ
இந்த 3,07,000 ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம என்ன இன்னும் இன்க்ளூட் பண்ண போகிறோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ். ஓகே, ஸோ ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரியே தான் ஓப்பனிங் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் வேல்யூ 20,000 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் வேல்யூ தான் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அதோட யூனிட் வந்துட்டு 120 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூ என்னது 3,52,000. ஸோ இது டிவைடட் பை நம்ம எவ்வளோ யூனிட்ஸ்க்கு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் 2,000 யூனிட்ஸ்க்கு. ஸோ 3,52,000 டிவைடட் பை 2,000 we will get 176 per unit. ஸோ per யூனிட்டோட வேல்யூ 176. ஸோ இந்த 176ஓட இந்த 120 மல்டிப்ளை பண்ணால் we will get closing stock of finished goods வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓப்பனிங் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் மைனஸ் பண்ணால் we will get காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இதோட செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணோம்னா we will get காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க 10% ஆன் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காஸ்ட்னு சொல்லியிருந்தா டேரெக்டாகவே இந்த 3,66,880 இன்ட்டு 10% போட்டிருக்கலாம். இப்போ சேல்ஸ்ன்னு சொல்கிறனால 3,66,880ல் 10 டிவைடட் பை 90. ஏன் மேலே 10 போடுறோம்னா 10%ங்கிறதுனால நம்ம 10 போடுறோம். கீழே ஏன் 90 போடுறோம்னா 100 minus 10 we will get 90. ஸோ 90 போடுறோம். ஓகே, ஸோ டிவைட் பண்ணால் we will get 40,764. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we will get total sales value. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா இதுக்கு வேர்ட்ஸில் நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட டோட்டல் வேல்யூ. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட டோட்டல் வேல்யூ டிவைடட் பை we will get நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். we will get காஸ்ட் ஆஃப் பர் யூனிட்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எழுதிட்டு இது எழுதணும். ஸோ இதே தான் நான் வேர்ட்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ பெர் யூனிட் காஸ்ட் ஆஃப் பெர் யூனிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 2,000. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 2,000. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ 2,000 யூனிட்ஸ்க்கு முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதே தான் நீங்கள் வந்து டிவைட் பை யூனிட்க்கு போட போகிறீங்க. ஸோ 1,78,000 டிவைடட் பை 2,000 89,000. ஸோ இந்த காலமில் இருக்கிறது எல்லாத்தையுமே 2,000ல் டிவைட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ 56,000 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு 28. நெக்ஸ்ட்டு 2,34,000 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு 117. நெக்ஸ்ட்டு 48,000 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு 24. நெக்ஸ்ட்டு 26,000 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு 13. 3,08,000 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு 154. ஓகே, ஸோ 5,000 டிவைடட் பை 2,000 2.5. 6,000 டிவைடட் பை 2,000 3. 3,07,000 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு 153.5. ஓகே, ஸோ இந்த 0.5லாம் நீங்கள் கரெக்டாக 0.5னே மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45,000 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு 22.5. 3,52,000 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு 176. 20,000 டிவைடட் பை 2,000 10. 3,58,80 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு வந்துட்டு 175.4. ஓகே, நெக்ஸ்ட் 16,000 டிவைடட் பை 2,000 8. 3,66,880 டிவைடட் பை 2,000 183.4. 40,764 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு வந்துட்டு 20,382. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 4,07,644 டிவைடட் பை 2,000 நம்மளுக்கு வந்துட்டு 203.822. ஓகே, ஸோ இது மாதிரி காஸ்ட் பெர் யூனிட் நீங்கள் எல்லாமே டிவைடட் பை 2,000 போட்டு எழுதுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து காஸ்ட் ஷீட் ஃபார் 2,400 யூனிட்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ இதுக்கு வந்துட்டு வெறும் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எடுத்தோடனே நம்ம என்ன எழுத போகிறோம், ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரா மெட்டீரியல்ஸ் எழுதிருங்க. ரா மெட்டீரியல்ஸோட பர் யூனிட், அதாவது காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் என்னது நம்மளுக்கு 28. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 1,87,000. Wait 1 second. ஸோ காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் டேரெக்டாக இருக்கும். நான் அன்ரூல்டு நோட்டில் போடுறதுனால ஆர்டராக இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் போடுறதுக்கே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரா மெட்டீரியல்ஸோட பர் யூனிட் பார்த்தீங்கன்னா 89 per unit. ஓகேவா, ஸோ இப்போ 89ல் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, 10% இன்க்ரீஸ். ஸோ 89ல் 10% இன்க்ரீஸ். How much value percentage? We will get 97.9%. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் வேல்யூ எப்படி நீங்கள் எழுதுறீங்கன்னா பெர் யூனிட்டோட வேல்யூ வேணாது 2400. இப்போ இந்த 2400ஓட 97.9 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்ட்டு 2400. ஓகே, ஸோ நம்மளோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்போனா 2,34,960 தான் நம்மளோட டோட்டல் ரா மெட்டீரியல்ஸோட வேல்யூ. ஓகேவா, ஸோ 89 வந்து எங்கேருந்து எடுத்தோம், ரா மெட்டீரியல்ஸோட பெர் யூனிட் வந்து 89. இதில் நம்மளுக்கு இந்த 2400 யூனிட்ஸ் காஸ்ட் ஷீட்டில் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறனால 89ஓட 10% ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 97.9 வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த வேல்யூவோட 2400 மல்டிப்ளை பண்ணால் we will get 2,34,960. ஓகேவா, ஸோ ரா மெட்டீரியல்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, wages will be reduced by 20%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா wages டைரக்ட் வேஜஸோட பெர் யூனிட் பார்த்தீங்கன்னா 28. ஓகேவா, ஸோ டைரக்ட் வேஜஸோட பெர் யூனிட் வந்து 28. இதில் வந்து இது இன்க்ரீஸ் தான் நம்ம ஆட் பண்ணுவோம், இது ரெடியூஸ் ஆயிருக்கனால மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், 20%. ஸோ 20%. ஸோ 28 minus 20% we will get 22.4. ஸோ 22.4 கிடச்சிருச்சா. இப்போ நம்ம வந்து 2400 யூனிட்ஸ்க்கு தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 2400 இன்ட்டு 22.4. ஸோ 22.4 இன்ட்டு 2400. ஓகே, ஸோ we will get 53,760. ஓகே, ஸோ 53,760 தான் நம்மளுக்கு டோட்டல் வேஜஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இப்போ ரா மெட்டீரியல்ஸ் டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணிடலாம். 2,34,960 ப்ளஸ் 53,760 ஆட் பண்ணோம்னா we will get 2,88,720. இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த மெத்தடை மறந்துடக்கூடாது, ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணோம், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு வெறும் மெட்டீரியல்ஸும் வேஜஸில் மட்டும்தான் சேஞ்சஸ். அதர் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ், இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். அப்படின்னா இந்த 2000 யூனிட்டில் இருக்க அதே வேல்யூ தான் இதுலேயும் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் பெர் யூனிட். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸோட யூனிட் என்னது, நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸோட டோட்டல் யூனிட் ஒரு மாதிரி ஆர்டரே எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அதர் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், ஸோ இன்டைரக்ட் வேஜஸ் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஓகே, 24 + 13. ஓகே, ஸோ 37. இதுதான் நம்மளுக்கு வந்து டோட்டல் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஓகே, ஸோ அதர் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஒர்க்ஸ் காஸ்ட் வேல்யூ எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த 27. ஸோ இப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 + 13 நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸோட பெர் யூனிட் வந்துட்டு 37. ஓகே, ஸோ இந்த இன்டைரக்ட் வேஜஸோட பெர் யூனிட் வந்துட்டு 24. ஆஃபீஸ், அதாவது அதர் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 13. ஓகே, ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங்கில்
அக்கௌண்ட்ஸ் நோட் எடுத்துக்க சொல்கிறேன். இந்த மாதிரி அன்ரூல்ட் நோட் எடுத்திங்கன்னா லைனில் ஆர்டர் வைஸ் இருக்காதனால கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதே நீங்கள் வந்து அக்கௌண்டிங் நோட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன்லேயே இருக்கும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். ஸோ இன்டைரக்ட் வேஜஸோட பெர் யூனிட் பார்த்தீங்கன்னா 24,000. அதர் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 13. ஸோ 24 + 30 நம்மளுக்கு 37 தான் டோட்டல் பெர் யூனிட்டோட வேல்யூ. ஸோ இப்போது 2400 × 37. ஓகே, ஸோ இப்போ 30,000 × 2400 we will get 8,88,000. ஓகே, ஸோ 8,88,000 தான். ஓகே, we will get 3,77,520. இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணலாம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்னது ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 45,000. ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் 22.5 இருக்கா. ஸோ இதை நீங்கள் வந்து 2,400 × 22.5 we will get 54,000. ஓகே, ஸோ இந்த 54,000 ஒர்க்ஸ் காஸ்டோட 54,000 ஆட் பண்ணோம்னா we will get 4,31,520. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வேல்யூ. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், செல்லிங் ஓவர்ஹெட்ஸா. ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதோட வேல்யூ நம்மளுக்கு 16,000. ஸோ பெர் யூனிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ 2,400 × 8 you will get 19,200. இப்போ இந்த 4,31,520 ஆட் பண்ணோம்னா we will get 4,50,720. இதில் நம்ம வந்து ப்ராஃபிட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா we will get total sales value. ஓகே, ஸோ ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் வந்துட்டு 20% ஆன் சேல்ஸ். இதுலேயும் உங்களுக்கு காஸ்ட்டில் கொடுக்காம சேல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 20% ப்ராஃபிட் வந்துட்டு 20% ஆன் சேல்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி சேல்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நான் உங்களுக்கு எப்படி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன், 4,50,720 × 20%. 20. ஸோ 100ல் 20% நம்மளுக்கு 80யா. ஸோ இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். 4,50,720 × 20 divided by 80 we will get 1,12,680. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஓகே, 1,12,680. இப்போது இந்த 1,12,680யோட 4,50,720 ஆட் பண்ணால் we will get total sales value 5,63,400. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட்டில் கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த பர்டிகுலரான காஸ்ட் ஷீட், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற காஸ்ட் ஷீட்டில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு ப்ரைம் காஸ்ட் வரைக்கும் நீங்கள் நார்மலாக போட்டுருவீங்க. ஒர்க்ஸ் காஸ்ட் வரைக்குமே நீங்கள் நார்மலாக போட்டுருவீங்க. இந்த க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை வந்து ஒர்க்ஸ் காஸ்ட்டுக்கு அப்புறமா தான் நீங்கள் போடணும். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக இதுக்குள்ளே எழுதிட்டு லாஸ்ட்டில் ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிக்க கூடாது. அது வந்து டோட்டல் மிஸ்டேக் ஆகிடும். ஒர்க்ஸ் காஸ்ட்க்கு அப்புறமா தான் நீங்கள் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை மைனஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதில் எப்படி நீங்கள் ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆட் பண்ணுறீங்களா, ஸோ அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் க்ளோசிங்க்கு கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்காதப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து பெர் யூனிட்டோட டிவைட் பண்ணிங்கன்னா பெர் யூனிட்டோட வேல்யூ என்னது 2,000 தானே. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட டோட்டல் யூனிட்டில் 2,000 டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பெர் யூனிட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதில் க்ளோசிங் ஸ்டாக்கோட பெர் யூனிட்டை மல்டிப்ளை பண்ணால் we will get க்ளோசிங் ஸ்டாக்கோட டோட்டல் வேல்யூ. ஓகே, ஸோ
இந்த டோட்டல் வேல்யூ மைனஸ் பண்ணால் we will get total cost of goods sold. இதில் நம்மளுக்கு செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் we will get cost of sales. ப்ராஃபிட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து 10% ஆன் சேல்ஸுங்கிறனால நம்ம 10/90 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த 2000 யூனிட் கொஞ்சம் ஈஸியாக நம்ம போட்டாச்சு. இந்த 2400 யூனிட்டில் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். இப்போ இதே ரெடியூஸ் ஆயிருக்குன்னா மைனஸ் சிம்பிள் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியல்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா 89. ஸோ 89ல் ஆட் 10% நம்மளுக்கு 97.9. ஸோ இதோட யூனிட் எவ்வளோ 2400 தான் டோட்டல் யூனிட்ஸ். ஸோ இந்த 2400ஓட 97.9 மல்டிப்ளை பண்ணால் we will get ரா மெட்டீரியல்ஸோட வேல்யூ. வேஜஸ் வந்துட்டு 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேஜஸோட பெர் யூனிட் 28. ஸோ 28ல் 20% மைனஸ் பண்ணால் we will get 22.4. அதே மாதிரி கேல்குலேட் பண்ணிங்கன்னா you will get வேஜஸோட வேல்யூ. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we will get ப்ரைம் காஸ்ட். இதில் வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்ன பெர் யூனிட்டோ அதே பெர் யூனிட்டை வந்து 2400 மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோம். இப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2413 ஆட் பண்ணால் we will get 37. ஓகே, ஸோ இப்போ இந்த 24,000ஓட 37 மல்டிப்ளை பண்ணால் we will get தி டோட்டல் வேல்யூ. ஆட் பண்ணால் we will get ஒர்க்ஸ் காஸ்ட். இதோட ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட் பண்ணால் we will get காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதோட செல்லிங் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா you will get காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, ஸோ இந்த 4,50,000 தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் இன்ட்டு 20/80 we will get காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணிங்கன்னா you will get தி டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங் நோட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஒர்க்கிங் நோட்ஸ் இல்லைனா உங்களுக்கு மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே சாப்டரில் வேறு என்னென்ன சம்ஸ் உங்களுக்கு போகணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு என்ன சாப்டர்ஸ்லாம் கூட அப்லோட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.